இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 1/3/2015 மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, ஜெய வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி, ஜமாதுல் அவ்வல் 29ஆம் தேதி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி காலை காளிங்க நர்தனம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றின் பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி. ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி. ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி. ஸ்ருத ஜனபாலினி மகாபலா திரிவாசினி மகிஷாசுரமர்தினி. ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி. ஸ்ருத ஜனபாலினி மகாபலா திரிவாசினி மகிஷாசுரமர்தினி. ஸ்ரீ வாசாம கோச்சர மகிம விராஜித வரமுட ஹரித. வாசாம கோச்சர மகிம விராஜித வரமுட ஹரித. வாத்பதி முக சுரவரித வாசுதேவ சரஜாதே. வாத்பதி முக சுரவரித வாசுதேவ சரஜாதே. ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா. ராக நிஷகர சன்னிபவ
चित्ते सदा नमस्ते श्रीकरतारक मन्त्रतोषित चित्ते सदा नमस्ते सनि धरि सनि ध पद नि प म ग ध प म ग रे स रे ग प म ग रे स नि ध प रे ग प ध म ग रे ग प ध स रे ग प म ग रे स रे ग प ध स नि ध प ध स नि ग प ध स नि ग प ध स नि ध रे स रे स नि ध प म ग रे स रे ग प प ध ध स नि ध रे स नि ध प ध प म ग रे स रे ग प ध श्री चामुण्डेश्वरी पालय मां कृपाकरी शङ्करी श्रुतजनपालिनी महाबलत्रिवासिनी महिषासुरमर्दिनी श्री अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்யதேசங்களை பிள்ளைப்பெருமாளையங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கும் ஒரு வெண்பா மூலம் அப்படி 108 பாடல்களாலே பாடியுள்ளார். அப்படி அவர் பாடியுள்ள வரிசை கிரமத்திலே திவ்யதேசங்களை நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த கிரமத்திலே அவர் 48வது திவ்யதேசமாக குறித்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை நாம் அனுபவிப்போம். இது சோழ நாட்டு திவ்யதேசங்களுக்கு அடுத்தபடியாக கூறப்பட்டுள்ள பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள். அந்த பாண்டி நாட்டிலே இது 8வது திவ்யதேசமாக பிள்ளைப்பெருமாளாலே குறிப்பிடப்படுகின்றது. திருவில்லிபுத்தூர் என்கிற திவ்யதேசத்தினுடைய வைபவம் எல்லாரும் அறிந்தது. இது ஆண்டாளுடைய அவதார ஸ்தலம். ஆண்டாள் என்கிறவள் அவதரித்தது இந்த திவ்யதேசம்தானே. ஆண்டாள் மட்டுமா, அவளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் அவதரித்ததும் கூட இந்த திவ்யதேசத்திலே தான். ஆக ஆழ்வார்கள் 12 இருவர் அவதரித்த திவ்யதேசம் என்ற பெருமை இந்த ஒரே ஒரு திருத்தலத்திற்குத்தான் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திற்கு மற்றொரு பெருமையும் உண்டு. இந்த திவ்யதேசத்தை பற்றி ஆண்டாள் சொல்லுகின்ற பொழுது திருப்பாவையிலே அணிபுதுவை என்று தெரிவிக்கின்றார். அணிபுதுவை என்றால் இந்த பூவுலகுக்கே அலங்காரமாயிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பொருளாம். எப்படி அலங்காரமாக இருக்கிறது என்றால், பல திவ்யதேசங்களிலே அங்கே எழுந்தருள் இருக்கின்ற பகவான் எம்பெருமான் அந்த பெருமாளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்கும். சில திவ்யதேசங்களிலே அங்கே எழுந்தருள் இருக்கிற பிராட்டி, உறையூர் என்கிற திவ்யதேசத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அங்கே பிராட்டிக்கு மட்டுமே முக்கியத்துவம், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மட்டுமே முக்கியத்துவம். அதே போல திருச்சுகனூர் என்ற திருச்சானூர், திருமலைக்கு கீழே திருப்பதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர், அங்கேயும் அந்த திருமகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் நாம் பார்க்கிறோம். ஆனால் சில திவ்யதேசங்களிலே பெருமாள் பிராட்டி இருவருக்குமே முக்கியத்துவம் உண்டு. திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்றோமானால் பெரிய பெருமாளுக்கும் அங்கே முக்கியத்துவம், பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் அவருக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஆனால் சில திவ்யதேசங்களிலே அந்த திவ்யதேசத்தில் அவதரித்த ஆழ்வார் அல்லது ஆச்சாரியர் அவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்கும்.
ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோமானால் அங்கே அவதரித்த ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜருக்கு முக்கியத்துவம். திருமழிசை என்கிற திருத்தலத்திற்கு போனோமானால் அங்கே அவதரித்த திருமழிசை ஆழ்வாருக்கு முக்கியத்துவம். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அப்படி அன்றிக்கே இங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் வடபெருங்கோயிலுடையான் என்று சொல்லப்படுகின்ற வடபத்ரசாயி அங்கே பெருமாளுக்கு முக்கியத்துவம். அதே போல அந்த திவ்யதேசத்திலே பிராட்டியான ஆண்டாளுக்கும் முக்கியத்துவம். அந்த திவ்யதேசத்திலே பெரியாழ்வாரும் அவதரித்தபடியினாலே ஆழ்வாருக்கும் முக்கியத்துவம் என்று சொல்லும்படியாக இப்படி 3 பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் என்றால் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஒரே திவ்ய தேசம்தான் என்று சொல்லிவிடலாம். பிரணவம் என்கிறது 3 எழுத்துக்களை கொண்டது. ஆ என்றும் ஊ என்றும் மா என்றும் 3 எழுத்துக்களை கொண்டது. அதில் ஆ என்பது பகவானை குறிக்கிறது, அங்கே வடபெருங்கோயிலுடையான். அதே போல ஊ என்பது பிராட்டியை குறிக்கின்றது, அது ஆண்டாள். மா என்பது ஜீவாத்மாவை குறிக்கிறது, அதுதான் பெரியாழ்வார் என்று நாம் கொள்ளுவோமானால் இப்படி பிரணவமே ஒரு வடிவெடுத்ததாக அப்படி இருக்கக்கூடிய ஊர் என்றால் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெருமை. இந்த திவ்யதேசத்தை ஆழ்வார்கள் இதில் 2 மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். யார் 2 என்றால் இந்த திவ்யதேசத்திலே அவதரித்தவர்களான 2, அதாவது பெரியாழ்வாரும் ஆண்டாளும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். பெரியாழ்வாருடைய பாசுரம் மின்னனையன் உன்னிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோத்தாள் கொலோ இவனை பெத்த வயிறுடையாள் என்னும் வார்த்தையை இதுவித்த இருடி கேசாமுலையுணாயே என்று இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அதே போல ஆண்டாளும் இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை சொல்லுகின்ற பொழுது மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற்கண்ணினை துஞ்சா என்று ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டதாக அப்படி இந்த திவ்யதேசத்தை அவளும் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆஹா, இப்படி ஆழ்வார்கள் 2 மங்களாசாசனம் செய்யப்பெற்ற இந்த திவ்யதேசம் இதற்கு மற்றுமுண்டான பெருமை என்ன என்னால் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு என்று ஒன்று நோற்றாளே, அது எங்கிருந்து நோற்றாள் என்னால் அது இந்த திவ்யதேசத்திலே இருந்துதானே நோற்றாள். ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக கொண்டு அங்கே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமான் வடபத்ரசாயி, அதாவது ஆலிலையிலே துயில் கொண்டவன். அதனால்தான் திருப்பாவியிலே கூட ஆலிநிலையாய் அருள் என்று அந்த எம்பெருமானை ஆலிநிலையான் என்றே காட்டுகின்றாள். இன்றைக்கும் நாம் சென்றோமானால் அப்படி ஆலந்தளிரிலே சயனித்துக் கொண்டிருப்பவனாகவே அந்த திவ்யதேசத்திலே நாம் மூலவரை சேவிக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை என்கின்ற நோன்பு அது நோற்ற இடம் என்னால் அது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் என்று அதற்கு பெருமை. எல்லாவற்றையும் விட பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார். உடனே அவருக்கு பாண்டிய அரசன் பெரிய பொற்கிழியை கொடுத்தான். அந்த பொற்கிழியை கொண்டு அந்த பெரியாழ்வார் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வடபெருங்கோயிலுடையான் என்கின்ற எம்பெருமானுக்கு மிக பெரியதோர் கோபுரத்தை கட்டி வைத்தார். அந்த கோபுரம் இன்றைக்கும் கூட நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சின்னமாக அது விளங்குகின்றது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசனுடைய அந்த சின்னமாக கோபுரம் சின்னம் என்பதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய சின்னம். அந்த கோபுரம் எது என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்தான். ஏனென்றால் அதுதான் மிகவும் பழைய இருக்கக்கூடிய கோபுரங்களுக்குள்ளே பழைய கோபுரம். அது பெரியாழ்வாராலே கட்டப்பட்ட கோபுரம். அது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற கோபுரம் என்கிற காரணத்தினாலே இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அரசாங்கத்தினுடைய சின்னமாக கூட விளங்கி வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது
என்ன தெரிவிக்கிறார் என்றால், குறித்து ஒருவர் கொண்டாடும் கொள்கைத்தோ கோதை நிறத்த ஊர் விண்டுசித்தன் நீடூர். கோதை நிறத்த ஊர் என்னால் கோதையான ஆண்டாள், அவள் அவதரித்த ஊர் இது. அதுக்கு மேலே விண்டுசித்தர் என்னால் விஷ்ணு சித்தர், விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் பிறந்த பெரிய ஊர் அது. அது எப்படிப்பட்டது என்றால், குறித்து ஒருவர் கொண்டாடும் கொள்கைத்தோ என்கிறார். குறித்து ஒருத்தர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டாடிவிட முடியுமோ? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பெருமை மிக மிக அளவற்றது. அது அபரிமிதமான புகழை உடைய ஊராகையினாலே அந்த ஊரை ஒருத்தர் கொண்டாடிவிட முடியுமோ? முடியாது. அது எப்படிப்பட்டது என்று கேட்டால், பிறப்பிலியான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற ஊர் அது. அது தாழ்வில்லிபுத்தூர் என்று ஐவர்க்குத்தான் இறந்தான் வாழ்வில்லிபுத்தூர் வளம். அந்த வில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர் என்னால், ஐவருக்கு 5 ஊரை இறந்தானாம். யாரு? கண்ணபிரான் பாண்டவர்களுக்காக தூது சென்று என்ன செய்தான்? அந்த துரியோதனாதிகளின் இடத்துல போய் 5 ஊர்களை இவர்களுக்கு நீ கொடு என்று கேட்டான் அல்லவா? அப்படி தன்னுடைய அடியவர்களுக்காக தூது நடந்து இன்னொருத்தனிடத்திலே கையேந்தி நின்ற அந்த எம்பெருமான், தன்னுடைய எளிமையெல்லாம் காட்டின எம்பெருமான், அதாவது தாழ்வில் வில்லிபுத்தூர் என்று ஐவருக்கு தான் இறந்தான் என்று ஐவர்களுக்கு அந்த வில்லிபுத்தூரை, அதாவது 5 ஊர்களை தா என்று இறந்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம்தான் எதுன்னு கேட்டா வாழ்வில்லிபுத்தூர் என்று அந்த எம்பெருமான் வாழ்கின்ற வில்லிபுத்தூர் வளம். அது குறித்து ஒருவர் கொண்டாடும் கொள்கைத்தோ. ஒருவர் கொண்டாடினால் அது முடிந்து விடுமா? அது எப்படிப்பட்ட பெருமையுடைய ஊர் என்று அந்த ஊரினுடைய பெருமையை பறக்க தெரிவிக்கின்றார். அதைத்தான் பெரியாழ்வார் மங்களாசாசன பரராய் விளங்கினார். எம்பெருமானுக்கே யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சினார் என்றால், இப்படி எம்பெருமானுக்கும் அவர் தாய் போலே பரிவு கொண்டு அஞ்சுவதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் மிகவும் ரசமாக கூறுகின்ற பொழுது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறப்பாலேயே இவர் இப்படி ஆயித்து என்று அந்த ஊரினுடைய சிறப்பே அப்படிப்பட்டது. அந்த ஊரிலே பிறந்தவர்கள் யாராயினும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அப்படி ஒரு பொருளை காட்டினார்கள். அது உண்மைதானே. அதே திவிதேசத்திலே அவதரித்தவளான ஆண்டாளும் கூட எம்பெருமானுக்கு என்ன செய்தாள் என்றால், என் வருகிறதோ என்று அஞ்சி அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி என்று அவனுக்கு மங்களாசாசனம் செய்தாள் அல்லவா? ஆயினாலே இந்த ஊரே மங்களாசாசனம் செய்பவர்களை தோற்றுவிக்கின்ற ஊர் என்று அப்படி ஒரு பெருமையை இந்த திவ்யதேசத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எல்லாருக்கும் தனித்தனியாக கோவில்களே அமைந்திருக்கின்றன. வடபெருங்கோயிலுடையான் அவருக்கு தனி கோயில், ஆண்டாள் நாச்சியார் அவளுக்கு தனி கோயில், பெரியாழ்வார் அவருக்கு தனி கோயில் என்று அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திவ்ய தேசத்திலே சென்று நாம் ஆண்டாளையும் அவளுடைய புருஷகாரமாக வடபத்திர சாயியையும் ரங்கமன்னாரையும் அதே போல பெரியாழ்வாரையும் சேவித்து எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.